சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் கே. உன்னிகிருஷ்ணன் மற்றும் மாநில செயலாளர் டி. கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது: வருகின்ற மார்ச் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் உள்ள திருமண மண்டபங்களில் திருமணங்கள் நடக்க உள்ள நிலையில், வழக்கமாக திருமண மண்டபங்களுக்கு வழங்கப்படும் கமர்ஷியல் சிலிண்டர்கள் இருப்பு இல்லை என்று அறிவித்துள்ளனர். இந்த தொழிலை மட்டுமே நம்பியுள்ள கேட்டரிங் உரிமையாளர்களும் பல லட்சம் தொழிலாளர்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இது தொடர்பாக 11/3/2026 அன்று தமிழக முதல்வர் அவர்களிடம் மனு அளித்து உணவுத்துறை அமைச்சரிடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். அதற்கு அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தொடர்ந்து நடைபெற உள்ள திருமணங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் கொஞ்சம் காலம் தள்ளி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள திருமண மண்டபங்களில் 90% மேல் உள்ள மண்டபங்கள் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளதால் பழையபடி விறகு அடுப்புகளை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்துவது என்றாலும் அதற்கான கட்டமைப்பு ஏற்படுத்த குறைந்தது 2 மாதங்கள் ஆகும். அதற்கு மண்டப உரிமையாளர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறினர். எனவே அரசு இதற்கு ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலச்சங்கம் தமிழ்நாடு இப்போ கேஸ் தட்டுப்பாடு எல்லாருக்கும் தெரியும். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒன்லி இண்டஸ்ட்ரியலுக்கும், அதாவது கம்பெனிகளுக்கும், ஆஸ்பத்திரிக்கு இதுக்கு மட்டும்தான் தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி, ஹாஸ்டல் இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் தருவோம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கேஸ் தட்டுப்பாடு காரணத்துக்காக இதுல வந்து உணவு நடத்துறவங்களுக்கும் விடுதி நடத்துறவங்களுக்கும் எங்களுக்கும் சிலிண்டர் இல்லை. இதுல என்னன்னா, எங்களுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சா வரிசையா முகூர்த்தம் இருக்கு. முகூர்த்தம் இருக்கும்போது ஒரு கல்யாணத்துல குறைஞ்சது 3000 பேர் 2000 பேர் சாப்பாடு. அந்த 3000 பேர் 2000 பேர் சாப்பாடு நாங்க எப்படி சரி எல்லா மண்டபத்திலும் பொல்யூஷன் கண்ட்ரோல் சொல்லி நவீனப்படுத்துறோம்னு சொல்லி கேஸ் கனெக்ஷன் தான் வச்சிருக்காங்க. எங்கேயுமே கரண்ட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் நவீனம். இப்போதைக்கு இதுதான் நவீனம். இப்போ இது கட்டடப்பு, இந்த கேஸ்ல இருந்து கட்டடப்புக்கு மாத்துறதுக்கு இப்போ முடியாது. ஏன் காரணம் என்னன்னா, எல்லாம் முதல் மாடி 2வது மாடி அப்படி கிச்சன் வச்சிருக்கிறாங்க. அதனால கிச்சனுக்கு தனியா லிப்ட், கஸ்டமருக்கு தனியா, கெஸ்ட்டுக்கு தனியா லிப்ட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இப்போ வந்து திரும்பி கட்டடுப்புக்கு இப்போ உடனடியே மாத்துறாங்களோ மாற்ற முடியுமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மண்டப ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, இந்த 1 மாச காலத்துக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எங்களுக்கு வழியே தெரியல. ஏன்னா முதல்ல கேஸ் எல்லாம் மண்டபத்திலே கொடுத்துருந்தாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க, காசு வாங்கிப்பாங்க. ஆனா இப்போ வந்து மண்டபத்துல கேஸ் இல்லைன்ட்டாங்க. நீங்க எடுத்துட்டு வாங்க, கேட்டரிங்காரங்க எடுத்துட்டு வாங்கன்றாங்க. முதல்ல கேட்டரிங்காரங்க நீங்க கொண்டு வாங்க, நான் கொடுக்குறோன்றாங்க. இப்போ அவங்க கேட்டரிங்காரங்க நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கும் கேஸ் ஏஜென்சியில சிலிண்டர் கிடைக்கிறது இல்லை. அவங்க சிலிண்டர் இல்லைன்னு சொல்றாங்க. 2 நாள் ஆகட்டும் 4 நாள் ஆகட்டும் சொல்றேன்றாங்க. இது இன்னைக்கு வந்து இது சம்பந்தமாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி ஐயா அவர்களை சந்திச்சு கோரிக்கை மனு ஒண்ணு கொடுத்துட்டு, தலைமைச் செயலகத்துல வந்து கோரிக்கை மனு கொடுத்துட்டு பேசிட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்பிஜி கேஸ் கம்பெனிக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்தியன் ஆயில் எல்லாம் எல்லா கம்பெனில இருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் இருப்பு 2 நாள் தான் இருக்குன்ற மாதிரி அவங்களும் விஷயத்த தான் சொல்றாங்க. இப்போ கிடைக்கிறது கஷ்டம், வளைகுடால போர் நடக்குது, அது முடிஞ்சாதான் எங்கள்கிட்ட ஒரு இருப்பு இருக்கிறது, இப்போதைக்கு தான் கொடுக்க முடியும். ஒன்றிய அரசு கிட்ட தான் இனிமேல் நாங்கள் கோரிக்கை வைக்கணும். அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி எங்களால முடிஞ்சது என்ன செய்யணுமோ செய்யணும், ஆனா இது ஒன்றிய அரசு தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால கட்டடுப்பு போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு தெரியல. ஏன்னா மண்டபத்துல போட முடியுமான்றது தெரியல. அது இனிமேதான் அதுக்கு உண்டான முயற்சி அவங்க ஏதாவது பண்ணாதான் நாங்க செய்ய முடியும். அப்படியே கட்டடுப்புல செஞ்சாலும் இன்னைக்குள்ள வேலைக்காரங்க வந்து கட்டடுப்புல செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுல எல்லாம் பழகிட்டாங்க, நவீன மயம். அந்த அளவுக்கு செய்வாங்களான்னு எங்களுக்கு தெரியவும் இல்லை. அதனால இந்த கல்யாணங்கள்லாம் நடத்துறதுக்கு நம்ம மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஐயா அவரிடம் கோரிக்கை வச்சதை அவர் தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு இதை தயை கூர்ந்து முதலமைச்சர் அவர்களிடம், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து இதை ஆவண செய்கிறேன் என்று கூறியுள்ளார். அதை கருத்தில் கொண்டு நாங்களும் வந்து உங்களை சந்தித்திருக்கிறோம்.
அவரை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் பெருநம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் மத்திய சர்க்கார் எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ அப்போ அது கிடைக்கும். எங்களாலையும் மேக்சிமம் என்ன முடியுமோ அது செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. ஆனா இது மத்திய சர்க்கார் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்பிஜி கேஸ்ல இது இல்லைன்றாங்க, இப்போ ஸ்டாக் இல்லைன்றாங்க. எங்களுக்கு என்ன செய்யறது புரியாத நிலைமையில இருக்கோம். இதை வாடிக்கையாளரும் மனசுல வாங்கிட்டு இதை என்ன மாதிரி செய்யணுங்கிறது அவங்களும் எங்க கூட துணை நின்று இந்த ஃபங்க்ஷன்ல நடத்திக்கணும். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்திலிருந்து நாங்கள் அத்தனை பேரும் நிர்வாகிகள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த கேஸ் பிரச்சனை நிறைய போய் கொண்டிருக்கிறது. அந்த கேஸ் பிரச்சனைக்காக எங்கள் கேட்டரிங் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கேட்டரிங் உரிமையாளர் அத்தனை பேருக்கு வேண்டிதான் நான் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா 14, 15, 16 கண்டினியூ முகூர்த்தம் நிறைய இருக்கிறது. இதில் முதலெல்லாம் மண்டபத்தில் கேஸ் தருவார்கள். ஆனா அந்த கேஸ் இப்ப இல்ல, மண்டபத்தில் இல்ல. போன் பண்ணி கேட்டா மண்டபத்தில் கேஸ் இல்ல, கேட்டரிங்காரர்கிட்டே சொல்லிருங்க, கேட்டரிங்காரே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கை விரிச்சிட்டாங்க. இப்ப கடைசியில சமையல்கார் நாங்களும் சிலிண்டர் கம்பெனிக்கெல்லாம் போன் பண்ணி சொன்னா ஸ்டாக்கே இல்ல, வந்த உடனே உங்களுக்கு பஸ்ல டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை மலிச்சிடுறாங்க. அப்போ பல இடத்துலயும் சிலிண்டர் பிளாக்ல கொடுக்குறாங்க இல்லையா தெரியல. ஆனா 2000 சிலிண்டர் 3000, 3500 எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது எந்த முறையில நியாயம் அப்படின்னு தெரியல, கேள்விதான் பெற்றிருக்கோம். 2000 சிலிண்டர் 4000, 5000 சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி உள்ள கேட்டரிங் உரிமையாளர்கள் அடுத்த முகூர்த்தத்துக்கு கஸ்டமரிடம் என்ன சொல்லுவோம், எப்படி வரவங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு போட்டு பதில் சொல்லுவோம் என்று தெரியல. ஆனா இதுக்கு சங்கத்தில் இருக்க அத்தனை உரிமையாளர்களும் சமையல் தொழிலாளிகளும் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க இந்த தொழிலை நம்பி. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒன்றும் தெரியல கேட்டரிங்காரங்களுக்கு. மாநில பொருளாளர் உமா கிருஷ்ணசாமி மற்றும் மாநில நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.